Hi guys, welcome to Jolly Vlogs. இன்னைக்கான vlogs என்ன போகிறோம்னா, என்னடா இவன் வீடியோ ஆன் பண்ணல நைட் நேரம் தான் காட்டுறான் அப்படின்னு பாருங்களா. கரெக்டாக டைம் இப்போ 9 மணி. அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போதான் தோணுச்சு, சரி அவங்க வீடியோ எடுக்கலாம், வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் சும்மா பேசினது வீடியோ போடலான்னு போட்டுனாங்க. இதை பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லணும்னா நம்ம புதுசாக மைக் வாங்கியிருக்கோம். சரிதான், குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன் குக்கிங் வீடியோலேயே இதில் தெரியுமா, பாப்கார்ன் வீடியோவில் சொன்னேன் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ஆனா பைக் வாங்கிடலான்னு. அவ்வளோ நம்மளுக்கு பொறுமை இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் ஆடியோ குவாலிட்டி இருந்தால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு நினைச்சு நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இது எங்கேயும் நிற்க வச்சுன்னு நினைக்கிறேங்க வீடியோ எடுக்கணும். ஸோ ட்ரைபாடில் தான் நான் வீடியோ எடுத்துருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா ட்ரைபாடு வாங்கிச்சு, ஃபோன் வாங்கிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு, முன்னாடி ஒரு மைக்கு, கீழே கேமரா ஃபோன் செட் பண்ணுறது, அதுக்கு மேலே ஒரு லைட், அந்த குண்டு பல்பை கூடி சீக்கிரம் வாங்கிடலாம். இன்னொரு 3 வீடியோக்கு அடுத்து அதை வாங்கிடலாம் கைஸ், கண்டிப்பாக வாங்குகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன டாபிக்னா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நான் நேற்று நைட்டு பார்த்தப்போ 48 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. ஆனால் இப்போ போய் பார்த்தா ஒரு சப்ஸ்கிரைபர் கம்மியாயிட்டாங்க. ஏன்னு தெரியல, நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற மாட்டேங்கிறாங்க, ஏறினாலும் குறைஞ்சிடும். இதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் பண்ண போது பார்த்து பண்ணுங்க. ஏன்னா நான் கஷ்டப்பட்டாதான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அதனால் எதுவுமே பண்ணல. என்ன கண்டென்ட் பண்ணுறதுன்னே தெரியல. அதை யோசிக்கிறதுக்காகவே ஒரு வீடியோ, இது ஒரு கண்டென்ட். என்ன குடும்ப சூழ்நிலை. நான் யோசிக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறாங்களே அந்த மாதிரி பண்ணிடலாமான்னு தோணுது. ஆனால் பண்ணால் அவங்க பார்த்த விட காப்பி எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா, என் வீடியோ எதுடா நீ போடுறேன்னு காப்பி எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறது? அதனால் சும்மா இருக்கிறேன். எந்த மாதிரி வீடியோ எடுக்கணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து நான் ஒரு கண்டென்ட் வச்சுருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லாக நான் வீட்டில் என்ன பண்ணுறேன்னு ஒரு சீரியஸாக ஆரம்பிக்கலான்னு நினச்சிருக்கேன். அதை அப்லோட் பண்ணணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், அப்லோட் பண்ணிடலாம். கைஸ், எதுவுமே தோண மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன். நான் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு மீன் வாங்கிட்டு 200 ரூபாய்க்கு மீன் வாங்கிட்டு வந்தேன் கைஸ். மொத்தமாக 5, அதுக்கப்புறம் 7 மீன் வாங்கிட்டு வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட எவ்வளோ மீன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க. எத்தனை மீன் நினைக்கிறீங்க? சும்மா கெஸ் பண்ணுங்க. ஒரு 10. அதை நான் வீடியோ போடுறேன், இதில் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட எவ்வளோ மீன் இருக்குது அதுக்காக அது ஒரு செப்பரேட்டாக வீடியோ போடுறோம். கண்டென்ட் மாட்டிக்கிச்சு. அடுத்த விஷயம் மாட்டிக்கிச்சு. மீன் வச்சு ஒரு வீடியோ போட்டு அதை ஒரு கண்டென்ட் ஆகிடுவேன். பார்த்தீங்கன்னா என்கிட்ட சுற்றிலும் என்னென்ன பொருள் இருக்கும் அதை வச்சு எல்லா கண்டென்ட் பண்ணலாம். நான் ஒரு மரமாட்டேன், எனக்கு எதுவுமே சொன்ன ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே சொன்னது. நான் இத்தனை நாள் கூட யாருமே இல்லையா, வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினச்சினா நான் இவ்வளோ நாள் கம்முன்னு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தனியாக ஃப்ரெண்ட்ஸ். கைஸ், நாளைக்கு பெருசாக ஒரு வீடியோ வந்துடும் கைஸ், கண்டினியூஸாக வீடியோ வரும், கம்பேக் கொடுக்க போகிறோன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போதான் தோணுச்சு, இல்லை நாமளே வீடியோ எடுக்கிறோம், சரி ஓகே கூட வர வரைக்கும் நாம் தனியாகவே சேனலாக ரன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ. இந்த வீடியோவும் அதே காரணத்தினால முதல்ல தனியாக தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம கூட சேர்ந்து வர்றதுக்கு அவங்களுக்கு தான் விருப்பம் வருவாங்க. அதனால் ஒரு டீமாக க்ரியேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உடனே
பெருசாக ஒன்று பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அது என்னன்னா ஒரு டூர் மாதிரி போகிறாங்க. ஓகேவா? ஒரு டூர் மாதிரின்னா ஏதாவது கோயில், ஏதாவது பீச்சு, இல்லைன்னா ஏதாவது சும்மா இங்கே இருக்கிற மாதிரி திருவிழா இருக்கிற மாதிரி. முக்கியமாக ஒன்று சொல்லணும், நான் எந்த ஊரில் நினைக்கிறீங்களா? நான் இருக்கிறது வந்து கர்நாடகாவில் இருக்கிறேன். ஓகேவா? கர்நாடகாவில் மண்டியா அப்படின்ற ஊரில் தான் நான் இருக்கிறேன். ஓகேவா? அதனால தான் நான் கோயில் வீடியோலாம் போடும்போது நம்ம ஊர் நம்ம ஊராட்சி என்னடா கோயில் சீரீஸ்னு ஆரம்பித்து, குலதெய்வம் கோயில் சீரீஸ்னு ஆரம்பித்து 2-3 எபிசோடு தான். அது 3த்துலேயும் ஒரு காப்பிரைட் வந்துச்சு. அதனால ஒரு வீடியோ காலி வச்சு இன்னும் 2 வீடியோ தான் எடுத்து அந்த வீடியோவே எடுத்துருவோம். ஓகேவா? அது எடுத்தது வந்து அவங்க ஃபோட்டோ நான் இதை சைடில் போடுறேன். அவர் தான் இந்த வீடியோ எடுத்தார். அதுக்கப்புறம் முருகன் கோயில் வெற்றிவேல் சீரீஸில் ஒரே வீடியோ தான், அதுவும் நான் சீரியஸ் மாதிரி போட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கேமராமேன் ஃபோட்டோ போடுறேன் சைடில். ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோளாறான கேமராமேன் பயங்கர கோளாறான கேமராமேன். ஓகேவா? என்ன வீடியோ எடுக்க சொன்னால் போய் அங்கே ப்ரோ கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுங்கன்னு கேட்டாங்க. ப்ரோ டேய் இந்த புட்றா இந்த கேமராமேன், நான் போய் கொஞ்சம் 5 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லிட்டு என்ன வீடியோ எடுக்கணும்னா போய் அடுத்தவங்களுக்கு வீடியோ எடுக்கிறான். எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு. அதனால தான் அந்த மீன் போட்டேன். அந்த கேமராமேனை கூப்பிட்ருவோம், கூடிய சீக்கிரம் அவனை வீடியோவில் ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா? அவனோட சேனலும் கீழே ஐயோ கீழே கமெண்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அவனும் வீடியோ பெருசாக வீடியோ பண்ணல, கூடிய சீக்கிரம் போட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆரம்பிச்சிச்சு. நான் மேட்ச்லாம் பார்க்க மாட்டேன், ஆனால் சிஎஸ்கேக்கு தான் சப்போர்ட்டு. ஓகேவா? சிஎஸ்கேக்கு ஒரு விசில் போட்டு தான் ஆகணும் கைஸ். ஏன்னா நம்ம சிஎஸ்கே தலை தோனியோட லாஸ்ட் ஐபிஎல் மேட்ச். அதனால பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கண்டிப்பாக விசில் அடிக்க வராது. விசில் அடிக்க வராது, கையை வச்சு இப்படி விசில் அடிக்க முடியாது. இதுதான் அடிப்பேன், ஆனால் வெளியில் வந்து விசில் அடிக்க தெரியாது. அது எப்படின்னு கற்றுக் கொடுங்க எனக்கு கொஞ்சம். சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னொரு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி முட்டாளான வீடியோலாம் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஒரு தத்தி எடுக்கிற வீடியோலாம் பார்ப்பீங்க. மறக்காமல் உங்கள் வீட்டுக்குள்ளேயே நினச்சி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை காய்ஸ்.